ஃபோரம் மாதிரி நடத்தி எப்படி ஊழியத்துல இருக்கவங்க ஒரு கிறிஸ்தவனை எப்படி நம்ம வந்து இந்த பாலியல் இதுல வந்து விழுந்து போனவர்களை எப்படி நம்ம மீட்கலாம், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் செய்யலாம், அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன கஷ்டத்துக்குள்ள போறாங்க, ஏன் இந்த மாதிரி செய்தாங்க இப்படின்னு ஒரு டிஸ்கஷன்லாம் நடந்து நம்ம அதை பார்த்தோம். அதுல வந்து நாங்க பேசினது எல்லாமே வந்து அக்கௌண்டபிலிட்டி என்ற ஒரு வார்த்தை. ஓகே, பொறுப்பு கூறாமை. ஓகே, பொறுப்பு கூறுதல் அக்கௌண்டபிலிட்டினா. அப்போ இங்க இருக்க இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு நபருமே கிறிஸ்டியனா இருக்கட்டும் வேற யாராகட்டும் எல்லாமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் மற்றவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிதான் அது நான் நினைச்சு வளரணும். அது இல்லைன்னா நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி நம்ம நம்ம எது ஏன் வழி நான் எப்படி வேணாலும் போவேன், இது யாரையும் வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்ற ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு தனி மனிதனா இருக்கிற சமயத்துல நான் எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பு சொல்லணும், பொறுப்பா இருக்கணும். ஓகே, நான் மட்டும் செஞ்ச என்னோட சொந்தம் நான் எப்படி வேணும் செய்வேன்னு கிடையாது. அப்போ நீங்க அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொன்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா அயன் ஷார்பன்ஸ் அயன் அண்ட் ஒன் மேன் ஷார்பன்ஸ் another. இரும்பு கத்தியை கூராக்க ஜனங்கள் இரும்புக்கு இன்னொரு இரும்பை தான் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ஒருவரிடமிருந்து ஒருவர் அறிந்து கொள்வதன் மூலம் இருவருமே கூர்மை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம பாக்குறோம். அப்போ ஒருவரிடமிருந்து இன்னொருத்தர் அறிந்து கொள்வதன் மூலம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அக்கௌண்டபிலிட்டி. அப்போ இன்னும் நம்ம வந்து ஒவ்வொருத்தரிடமும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த கற்றுக்கொள்ளும் போதுதான் நான் என்னை கற்றுக்கொள்ளும் போது நான் என்னை திருத்திக் கொள்றேன், என்கிட்ட என்ன தவறு என்று நான் கற்றுக்கொள்றேன். அப்போ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில. ஒரு மினிஸ்டர் ஆஃப் காட் அப்படின்னா அந்த தேவ ஊழியம் செய்கிறவங்க மாத்திரம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து அக்கௌண்டபிலிட்டி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து செயல்படுவதற்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்தையும். ஏன்னா அக்கௌண்டபிலிட்டின்னா என்ன அப்படின்னு ஒரு மீனிங் பார்ப்போம். ஓகே, அக்கௌண்டபிலிட்டி இஸ் a helping each other out. அப்படின்னா வந்து இரு நபர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்காங்க, தினந்தோறும் வாரத்துல ஒரு முறையோ இல்லைன்னா தினந்தோறமோ வந்து அவங்க சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தினந்தோறும் அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு முறை சந்திச்சு அவங்கள வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணீங்க இந்த வாரம், தேவனிடம் பேசுனீங்களா, ஏன் வந்து ஜெபம் பண்ணல, இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கணும். அப்ப வந்து என் ஃப்ரெண்டு டெய்லி காலையில போன் பண்ணி, பீட்டர் இன்னைக்கு பைபிள் படிச்சியா, ஆண்டவர் ஒன்று என்ன பேசினாரு, ஜெபம் பண்ணியா, உனக்கு ஏதாவது ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா, ஓகே எப்படி இருக்கிற, ஓகே நீ இந்த போன வாரம் இதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லி இருந்தாலும் செஞ்சு முடிச்சிட்டியா, அப்படி வந்து பொறுப்பா அன்போட என்னை வந்து கேட்க முடியல. எனக்கு நான் அதை மாறுறதுக்கு, என் வாழ்க்கையில வந்து நல்லவனா மாறுறதுக்கு, இன்னும் டிசிப்ளின் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா இருக்கோம். அப்படின்னா வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து என்னை கரெக்ட் பண்ண முடியும், என்னை வந்து ரெவ்யூ திட்ட முடியும், என்னை இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், நீதியின் பாதையில வழி நடத்துறதுக்கு என்னை இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அந்த அவர் செய்யற காரியங்கள்லாம் என்னை தேவனோட நெருக்கமா கொண்டு போய் சேர்றது. இதுதான் அக்கௌண்டபிலிட்டி. அதே போல வந்து நானும் என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா, ஏன் இன்னைக்கு வந்து படிக்கல, இப்படின்னு நம்ம வந்து அந்த ஒரு கேள்வி கேட்கணும்ல. அப்படி நம்ம சோம்பேறித்தனமா இருந்தாலும், ஐயோ நீங்க என் ஃப்ரெண்டு போன் பண்ணான்னு இந்த நேரத்துல அவங்க சொல்லணுமே, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் போய் சொல்லலாம், படிச்சுட்டேன்னு சொல்லலாம். ஆனா 4வது நாள் வந்து நம்ம கான்சியன்ஸே வந்து நம்மள கில்ட்டி ஆகிடும். ஆண்டவர் பக்கத்துல இருக்காரு நம்மளுக்கு தெரியும், பொய் சொல்ல முடியாது. அவனுக்காகவே நான் வந்து பைபிள் படிச்சாகணும். படிக்க அது ஒரு நம்ம ரெஸ்பான்சிபிள் ஒரு டிசிப்ளின் பர்சன் ஆகும். ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கௌண்டபிளா இருக்கிறது, ரைட்? கிறிஸ்தவ அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, மெயினா வந்து எல்லாமே everything lies around the 2 golden commandments. அது என்னன்னா, love your God with all your heart, love your neighbor as yourself. சோ இந்த தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு முழு மனதோடு நேசிக்கிறது, பிறரை நீ உன்னை போல் பிறனையும் நேசி.
இந்த ஒரு 2 கமாண்ட்மெண்ட், இந்த 2 கட்டளைகள்ல தான் நம்மளோட எல்லாமே வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அப்ப கிறிஸ்துவ அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்க போனா நம்மளோட உறவு ஆண்டவரோடு கூட உறவும், என்னோட உறவு மற்றவங்களோட எப்படி இருக்கு, இது 2 வச்சுதான் அக்கௌண்டபிலிட்டியே இருக்கு. அப்போ நான் ஏதாவது செய்கிறது நான் ஏதாவது நான் எப்படி தேவனை நேசிக்கிறேன், நான் எப்படி அதர்ஸ் நேசிக்கிறேன், அது இன்னும் எவ்வளவு பெட்டரா என்னால செய்ய முடியும் அப்படின்றதுலதான் இந்த அக்கௌண்டபிலிட்டியில நம்ம இம்ப்ரூவ் பண்ற ஒரு காரியம். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின். இது நம்மள இந்த டிசிப்ளின் நம்மள என்ன பண்ணும்னா நம்மளோட பிஹேவியரை நல்லா, நம்மளோட வாழ்க்கையின் நடைமுறைகள், நம்ம வாழ்க்கையில சுபாவங்கள், இது எல்லாமே இந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கும்போது மாறுவதற்கு, வேண்டாத பிஹேவியர்ஸ், வேண்டாத சுபாவங்கள், வேண்டாத நடவடிக்கைகள், இது எல்லாம் மாறுவதற்கு இந்த பொறுப்புணர்வு, பொறுப்பு கூறுதல், அக்கௌண்டபிலிட்டி என்பது நம்மளுக்கு உதவும். அப்போ 2 பேருக்குள்ளேயே மாற்றங்கள் ஏற்படும். ஓகே, அதான் அயன் ஷார்பன்ஸ் அயன் மாதிரி இரும்பு கத்தியை தீட்டுறது போல நம்ம ஒருத்தர் இன்னொருத்தரை ஹெல்ப் பண்ணி ஆண்டவர்கிட்ட நெருங்குவதற்கு நம்ம ஒரு டூலா இருக்கிறோம், ஒரு கருவியா இருக்கிறோம். அதான் அக்கௌண்டபிலிட்டி. 5:16 என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அந்த வெளிச்சத்தை பார்த்து அவங்க மற்றவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வெளிச்சமா இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ யாருக்கெல்லாம் ஒரு ஒரு கிறிஸ்தவர்கள் நம்ம அக்கௌண்டபிளா இருக்கணும். கிறிஸ்தவர்கள் சொன்னா எல்லாரும் தான், ஊழியக்காரர்கள், பல விதமான மினிஸ்ட்ரி ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறவங்க, பல விதமான வேலைகளை செய்யறவங்க, சாதா நார்மல் கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னா 24/7 24x7 இந்த அவ்வளவு நேரம் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் அனைவரும் கிறிஸ்தவங்க தான். அவங்க எப்படி ஒரு அக்கௌண்டபிளா இருக்கிறது, ஒரு சின்னதா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு காட் அண்ட் மீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காட் அண்ட் தேவனும் நானும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கிறதுக்காக வேண்டி காட் அண்ட் மீ, GOD, காட், மீ. ஓகே, இந்த நீ ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டினா இதெல்லாம் நம்ம செய்யணும். சிலவங்க சொல்லுவாங்க அக்கௌண்டபிலிட்டி கடவுளுக்கு கிடையாது, அப்படி இப்படின்னு கிடையாது. ஆனா அக்கௌண்டபிலிட்டி நம்மள ஆண்டவருக்கு நம்ம அக்கௌண்டபிளா இருக்கிறோம், மற்றவர்கள் அதாவது சபை, ஃப்ரெண்ட்ஸ், சமுதாயம் எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிளா இருக்கிறோம். டியர் ஒன்ஸ், என் மனைவி, என் பேரண்ட்ஸ், என்னோட பிள்ளைகளுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்போ நான் எனக்கே கொடுக்கணும் கணக்கு. ஓகே, இது என்னன்னு பார்ப்போம். முதலாவது நாம யாருக்கு நம்ம பொறுப்பு கூறணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் நம்மை படைத்தவர். ஆதியாகமம் 1:27 அவர் தம்முடைய சாயலாக நம்மை படைத்தார். அவர் நம்முடைய சாயலாக படைத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம அவரே நம்முடைய தேவன், அவரே அல்லாமல் வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப அவரோட சாயல்ல படைத்த ஆண்டவர் சும்மா விடல. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிச்சீங்கன்னா, நான் ஆதாமை அந்த தோட்டத்துல அழைத்து கொண்டு போய் அந்த கார்டன்ல வச்சுட்டு, தோட்டத்துல வச்சுட்டு அங்க பொறுப்புகளை கொடுக்கிறாரு. என்ன பொறுப்பு கொடுக்கிறாரு? ஆதாமே, நீங்க இருக்கிற எல்லா பழங்களும் சாப்பிடலாம், ஆனா அந்த நடுவுல இருக்க ஒரு பழம் சாப்பிடக்கூடாது. அப்போ இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இது செய்யாமல் இருப்பதற்குள்ள ஒரு இதையும் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர்கிட்ட அதோட அந்த பொறுப்பு, நான் ஒவ்வொரு செய்கைக்கும் ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அப்பவுமே கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த பழத்தை நீங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் இல்லையா? அப்போ அவரோட நேச்சர்ல பார்த்தா நம் அன்பும் இருக்குது, டிசிப்ளினும் இருக்குது. ரெண்டுமே அவருக்கு ரொம்ப முக்கியமானது. என்ன அர்த்தம்னா அவரோட இமேஜ்ல நம்ம செய்யப்பட்டிருக்கிறோம். அது இல்லாம அவர் நம்மள அழைத்திருக்கிறார். கடவுள் கிறிஸ்தவர்களை ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்றாரு. நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. என் மகன், என் மகள் நல்லா யோக்கியமா இருப்பாங்க, நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க, கிறிஸ்தவ பிள்ளைகளா இருப்பாங்க
ஊழியத்தின் பங்கும் பொறுப்பும் கொடுத்துருக்கோம், அது ஒழுங்கா செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விசுவாசத்தோட நம்மள நம்புறாரு. அந்த ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு செய்யணும்? சோ அவர் நம்மளோட அத்தாரிட்டி. அதான் வந்து என்னன்னா, அந்த லார்ட் யுவர் காட் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எடுத்தோன்னு அதான் சொல்றாரு. ஆதாம் கிட்ட அந்த மெசேஜ் தான் இன்டைரக்டா கொடுக்குறாரு. ஐ ஆம் த லார்ட் யுவர் காட்னா என்னோட சுப்பீரியர், என் தலை. ஓகே, என்னோட அத்தாரிட்டி. அவர் கீழே கண்டிப்பா வந்தாகணும். ஏன்னா அவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. யோவான் 15:5 பார்த்தா அவர் இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. சோ ஆண்டவர் வந்து அவர் தலைமைத்துவத்துக்கு நம்ம எப்படி அடங்கி வாழறோம், அவர் சொல்றது நம்ம ஒழுங்கா செய்யறோமா? அப்போ ஆண்டவருக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். அதான் வேதமும் சொல்லுது. ரோமர் 14:12 என்ன சொல்லுதுன்னா, எனவே நம்ம ஒவ்வொருவரும் தம் வாழ்க்கையை பற்றி தேவனுக்கு கணக்கு ஒப்படைக்க வேண்டும். ஆயத்தமா இருக்கிறீங்களா? சோ பி ஹோலி ஃபார் ஐ எம் ஹோலி. ஆண்டவரோட கட்டளை, நீங்க நான் பரிசுத்தமா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 பேதுரு 1:14 வந்து சொல்றாரு. அப்போ ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கும் நபர்களா இருக்கும், தனிப்பட்ட முறையிலும் சரி, குடும்பமும் சரி. அப்ப முதல் நம்ம யாருக்கு வந்து அக்கௌண்டபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஓனர், நம்மளோட ஓனர், நம்ம ஓனர் ஆண்டவர். அவருக்கு நாம வந்து அக்கௌண்டபிள். அப்படின்னா டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட தலைய வைக்கும் போது உங்களோட மனசும் உங்களோட இருதயமும் எண்ணமும் தேவனோடு கூட சமாதானத்துல இருக்குதா? அந்த அந்த அது வந்து ரொம்ப அவசியம். அதுக்கு பேரு ஷார்ட் அக்கௌண்ட்ஸ்ன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரோடு கூட என்னை சரிப்படுத்துதல், என் மனதும் என் இருதயமும் தேவனோடு கூட சமாதானமா இருக்குதா? ஆண்டவரே, நான் எனக்குள் சமாதானமா இருக்கிறேனா? முதல்ல அதை நம்ம கேட்கணும். அது நான் உம்மோடு கூட சமாதானமா இருக்கு. அப்படி சமாதானமா இருக்கும் போதுதான் தேவன் நமக்கு நல்ல தூக்கத்தை கூட தரார். சோ இது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி டு காட். ரெண்டாவது ஓ வந்து அதர்ஸ். ஓகே, சர்ச் அண்ட் சொசைட்டி. நம்மளோட சுத்தி இருக்கிறவங்களும் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சபை மக்களும். ஓகே, நம்மளோடு கூட அந்த ஆண்டவருடைய பந்தியில போஜனம் செய்கிற நம்மளோடு கூட இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இவங்களுக்கு நாம அக்கௌண்டபிள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மள அவரோட சொந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. அவரோட ராஜரீக ஆசாரிய கூட்டம்ன்றாரு. நம்ம வந்து பரிசுத்த ஜனம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆண்டவர் நம்மள நம்பி ட்ரஸ்ட்வர்த்தின்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் எல்லாம் இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு பாஸ்டர். ஓகே, அவங்க ஒரு பாஸ்டரா வந்து ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து அப்படி வந்து எல்லாமே பாஸ்டரா இருக்கிறீங்க, ராயல் பிரீஸ்ட்ஹுட்னு சொல்லி அது வரை கொடுக்கிறாரு. ஓகே, சோ அதனால வந்து ஒரு ஊழியக்காரனா இருக்கிறீங்க, பாஸ்டர்னு கிடையாது, ஒரு ஊழியக்காரனா நம்ம இருக்கும்ல. மல்கியா 2:7 என்ன சொல்லுதுன்னா, ஊழியக்காரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அவருடைய உதடுகள்ல சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் அவர். அவருடைய உதடுகள்ல இருந்து, அவர் வாயில இருந்து ஞானத்தை எதிர்பார்ப்பார்களே. அவரோட ஆக்ஷன்ஸையும் பார்ப்பாங்க. அப்போ ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன் வந்து தவறு செய்து விழுறாருன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு இம்பாக்ட் ரொம்ப நிறைய பேரை இம்பாக்ட் பண்ணாது. ஓகே, ஆனா நம்ம ஒரு தலையா இருக்கும்ல, உலகத்துல வந்து ஒரு பாஸ்டரா இருக்கிறோம், ஒரு மினிஸ்டர் ஆஃப் காடா இருக்கிறோம், ஏதோ ஒரு ஊழியம் செய்யறோம். அப்போ நம்மளோட பொறுப்பு அதிகரிக்குது. அதனால அது இல்லாம என் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப அதிகமா பேசும். ஓகே, ஆண்டவரோட அதான் ஊழியக்காரன் வாயில என்னைக்குமே தேவ வார்த்தை இருக்கணும். தேவனோட வார்த்தையை பத்தியே பேசிட்டு இருக்கணும். ஞானத்தை போதிக்கணும், அறிவை போதிக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து வச்சிருக்காரு. என் ஜனத்தை நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சிருக்கோம். நாம அந்த மாதிரி வந்து சேனைகளின் கர்த்தரின் தூதனா நம்ம இருக்கிறதுனால நம்ம யாருமே இதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா
ஊழியக்காரருக்கு மாத்திரம்தான் இது அப்படின்றது இல்ல. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ராயல் பிரீஸ்ட்ஹுட்னு கூப்பிடுறாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் யாருன்னு கூப்பிடுறாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டம். நிறைய கதைங்க நம்ம கேட்டிருக்கோம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு, ஓகே, செக்ஷுவல் இம்மாரலிட்டி. என்ன ஆகுதுன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கே கெட்ட பேர் வந்து போகுது. நீங்க எல்லாம் அப்படிதான், கிறிஸ்தவங்க எல்லாம் அப்படிதான். நான் ஒரு மனிதன் வந்து தவறு செய்தால் இந்த ஒரு சமுதாயத்துக்கு அசிங்கம். இவனடா கிறிஸ்தவன். இப்ப நம்ம வந்து ஒரு ஆபீஸ்லயோ எங்கேயோ வந்து நம்ம ஏதோ பிரச்சனை, ஒரு ஃப்ரெண்டு கூடயோ மத்த கொலீக் கூட ஏதோ ஒரு பிரச்சனைன்னா, நான் கிறிஸ்தவன், என்னை பார்த்து என்ன தெரியுமா கேட்பாங்க? ஏய், நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இது மாதிரி நீ செஞ்சிருக்க கூடாதுன்னுவாங்க. வேற யாரையும் பார்த்து நீ இவனா அவனான்னு கேட்க மாட்டாங்க. கிறிஸ்தவன் தப்பு பண்ணா நீ எல்லாம் கிறிஸ்துவ கும்பிடுறியா அப்படின்னுவாங்க. என்னன்னா, நம்ம தேவனை அறியாதவர்களுக்கு கூட இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கிட்ட அவங்க உண்மையை தேடுறாங்க. அவங்க அதுதான் நம்ம மல்கியால பார்க்கும். வேதத்தை அவன் வாயில தேடுறாங்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதனாச்சே, நீ எப்படி தப்பு செய்யலாம்? அதுதான் மற்றவங்களும் கேள்வி கேட்கிறாங்க. அப்போ நம்ம மற்றவர்களுக்கும் அக்கௌண்டபிள். நான் என் லைஃப் அப்படின்றது இல்ல. நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நான் வந்து ஆன்சரபிள். என்னால எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். இப்ப G-O வந்து அதர்ஸ். G வந்து காட். ஃபர்ஸ்ட் என்னோட ஓனர் காடு. ரெண்டாவது நான் அதர்ஸுக்கு வந்து அக்கௌண்டபிளா இருக்கணும். அடுத்து D வந்து என்னன்னா டியர் ஒன்ஸ். நம்மளோட டியரஸ்ட் ஒன் யாரு? நம்மளோட துணை. நம்ம துணைக்கு நம்ம துணை, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம சில்ட்ரன், நம்ம அக்கௌண்டபிள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரே மாம்சமா இருப்பீர்கள் அப்படி சொல்லும் போது 2 பேரும் ஒன்னா ஒரே மாம்சம் ஆயாச்சு. அடுத்து 25வது வசனம், ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியா இருந்தும் அவர்கள் வெட்கப்படவில்லை. ரெண்டு பேரும் ஒண்ணு ஆகணும் அப்படின்னு சொன்னா அவரை போல் ஆகணும். அந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் எப்படி ஐக்கியத்துல வாழ்றாங்களோ, அவங்களுக்குள்ள எந்த ஒரு டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியனோ, ஒருத்தர் எதிர்த்து பேச மாட்டாங்க. எல்லாம் மூவரும் ஒன்றாக தான் அந்த உலகத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்ப அந்த 2 shall become one ஆண்டவரோட கட்டளை. இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் ஏமாத்துனா நம்ம நம்மளோட கடவுளோட நாமத்துக்கு வந்து நாமத்தை நம்ம தூஷணம் பண்றோம்னு அர்த்தம். அடுத்த ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் 25ஆம் வசனத்துல 2:25. அப்போ வந்து நான் அதை சொல்லிட்டு ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகள் இருந்தார்கள், அவர்கள் வெட்கப்படவில்லை. இல்ல. ஆமா, அப்போ ஒருத்தருக்கு ஹை டு ஹை பார்க்கலாம், எதுவுமே மறைக்கிறதுக்கு இல்ல. ஓகே, அப்படி மறைக்கிற ஒரு வாழ்வு எப்ப வருதுன்னா, எனக்குள்ளே பாவம் உண்டாயிட்ட பிறகு வந்து போகுது. மனைவி கிட்ட இருந்து இந்த காரியத்தை மறைப்பேன், பண காரியத்துல மறைப்பேன், அப்புறம் ராங் ரிலேஷன்ஷிப்பை பத்தி மறைப்பேன். இதுதான் வந்து ஆண்டவர் வேண்டான்றாரு. டிரான்ஸ்பரண்ட் லைஃபா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ எந்த அளவுக்கு உங்க துணை கிட்ட இருந்து காரியங்களை மறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரை விட்டு வெளியே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஆண்டவரை விட்டு வெளியே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒளிவு மறைவு இல்லாத ஒரு உறவுக்குள்ள கணவனும் மனைவி. அப்போ ஏன்னா ரொம்ப டியரஸ்ட், ஒரே மாம்சம் அப்படின்னமுள்ள என் சொந்த மாமிசத்தை நான் பகைக்க கூடாது, ஏமாத்தக்கூடாது, நான் வந்து அவங்கள வந்து நான் துரோகம் செய்யக்கூடாது. அதே டியர் ஒன்ஸ்ல வந்து என்னன்னா, நான் இப்படி செய்வதனால் ஒருவேளை நான் தவறு செஞ்சேன்னா அந்த தவறு செய்யறதின் மூலமாக இருக்க கான்சிக்வன்சஸ் பாத்தீங்கன்னா, சொந்த மாம்சத்துக்கு வந்து ரெக்கவரிக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த ஒரு பயம் வந்துடும், இந்த உறவுல நம்பிக்கை போயிடுது, என்னால நம்ப முடியாது, ஐயோ இந்த உறவு நல்லதா, இந்த உறவுல நான் இருக்கணுமா, இது வந்து நம்ம குடும்பமே அசிங்கமாயிடுச்சே, இந்த நம்மள சுத்தி இருக்கவங்களை நம்ம எப்படி பார்க்க போறோம். fear to continue the relationship அப்படின்னு சொல்லும்போது ஒரு கவுன்சிலிங் வந்தாங்க, 2 பேர் டாக்டர். அந்த நபருக்கு வந்து என்னன்னா போர்னோகிராஃபிக் அடிக்ஷன். பல நேரம் அந்த போர்னோகிராஃபி பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாத
அவன் நர்ஸ் கிட்ட எல்லாம் அவங்க எல்லாம் பேசிட்டு நர்ஸ் டாக்டர் எல்லாம் பேசணும்ல செக்ஸை பத்தி பேசிக்குவாங்களாம். பொழுதுபோக்கு என்னங்க பண்ணுங்க டாக்டருங்கெல்லாம் வேலை இல்லைன்னா அப்படின்னு சொன்னாரு. அவங்க மனைவி அவங்க சொல்றாங்க, நான் ஏன் என் உடலை என் கணவனுக்கு தரல, அவங்களும் டாக்டர் தான், பெரிய டாக்டரு. ஏன்னா இந்த ஆள் வந்து போர்னோகிராஃபி அடிக்ஷனா இருக்கிறாரு. மற்ற பெண்களுக்கு இந்த மாதிரி ஆபாசமான SMS பண்ணி அதை பேசிட்டு இருக்காரு. என் உடம்பை தரதுக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்றாங்க. அப்ப பாருங்க, இந்த மாதிரி வந்து நம்ம செக்ஷுவலா இம்மாரல் இருந்தோம்னா it is going to affect your relationship with your deeper, I mean dearest one. Okay, நம்ம என்னன்னா நிறைய பேர் வந்து நான் இதை மறைச்சு செய்யறேன்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து எவ்வளவு மறைச்சாலும் தேவனுடைய பார்வையில இருந்து மறைய முடியாது. உங்க துணைக்கு somewhere or other தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து என் துணை தப்பு செய்யறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா உணர ஆரம்பிச்சிருவாங்க. பாடி லாங்குவேஜ்ல, உங்க கண்ணு அசைவுல, வாய் உதடுகள் அசைவுல எல்லாமே அது ரிவீல் பண்ணும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் இல்லையா? அதனால வந்து ஏமாத்திட்டே இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு மனுஷனும் நான் வந்து ஏமாத்தினா, நான் வந்து இப்படியே வந்து ஒளிச்சு நான் வந்து இருந்துடலாம், இல்லவே இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அந்தரங்க வாழ்க்கையும் வெளியரங்கமா வரதான் செய்யும். அப்போ அதுக்கப்புறம் இதோட காயங்கள் பயங்கர ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் கான்சிக்வன்ஸ். அப்ப இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நான் என் துணைக்கு நான் உண்மையா இருக்கணும், நான் வந்து அக்கௌண்டபிளா இருக்கணும். நிறைய பேர் வந்து என்னன்னா, நான் ஏன் அவகிட்ட சொல்லிட்டு போனோம், நான் ஏன் அவர்கிட்ட சொல்லிட்டு போனோம், நான் இருக்கிறது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட லீடரு, நான் வந்து எவ்வளவு பெரிய எத்தனை பேரை நான் வந்து இது பண்றேன், நான் வந்து நான் சொல்லணுமா, இதெல்லாம் என்னை நம்ப மாட்டாங்களா? நிறைய பெரிய பெரிய இதோட லீடர்ஸ் எல்லாம் வந்து அப்படி நினைக்கிறாங்க. இல்லவே இல்ல. அக்கௌண்டபிலிட்டின்றது வந்து நிறைய லீடர்ஸ்க்கு கிடையாது. நான் தான் லீடரு, நான் என்ன செய்யறேனோ அதான் ரைட்டு, நான் ஏன் அவங்க கிட்ட போய் இன்னொருத்தவங்க கிட்ட வந்து என்னோட வாழ்க்கை எஸ்பெஷலி மனைவிக்கெல்லாம் வந்து நான் வந்து என்கிட்ட வந்து நான் ஏன் அவகிட்ட பேசணும், அவ என் போனை பார்க்க கூடாது. இல்ல, என் கணவர் எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாரோ அவரோட போனை பாக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாலும் என் போனை பாக்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. நான் எல்லாவற்றையும் என் கணவர்கிட்டயும் மனைவிக்கிட்டையும் சொல்லிதான் நாங்க செய்யணுமே தவிர நாங்க வந்து நான் ஏன் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. என் மனைவிய வந்து நான் ஏமாத்தலாம், ஓகே, நான் நினைக்கலாம் வந்து அவளுக்கு தெரியல. ஒண்ணு, ஆண்டவர் அவளை பார்த்துட்டே இருக்காரு. ஆனா ரெண்டாவது, நீங்க வாழ்க்கை ஃபுல்லா வந்து ஒரு குற்ற உணர்வுலயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க மறைச்சு நிறைய செய்யலாம். குற்ற உணர்வு நம்மளை விட்டு பிரியவே பிரியாது. அடுத்தது ஷேம், நமக்குள்ளே ஒரு ஷேம், தெரியாம என்னடா இது அருவருப்பா இருக்குதுன்னு சொல்றது வரும். ஒரு கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன், இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும், ரைட்? நம்ம மனசாட்சி, கான்சியன்ஸ், இதெல்லாம் வந்து பேசும் நீ பண்றது தவறு. அது தவறு இல்லைன்னா ஏன் வீட்டுக்கே ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்துடலாமே? அப்ப தவறுன்னு தெரிஞ்சுதானே அவங்க செய்யறாங்க. அப்போ அந்த தவறு செய்யறாங்கன்னா குற்ற உணர்வுக்குள்ளே வாழ்ந்து சாவுவாங்க. சோ உங்க மனைவிக்கு ரொம்ப நீங்க அக்கௌண்டபிள். அடுத்து வந்து உங்க பிள்ளைகளுக்கு, ஏன்னா மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன, நான் ஏன் உங்களை இணைத்தேன், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்ப தேவ பக்தி உள்ள சந்ததி யார் மூலமாக வரும்? தேவ பக்தி உள்ள பேரண்ட்ஸ் மூலமாக. அப்ப பேரண்ட்ஸுக்கு காட்லி பேரண்ட்ஸ் தான் ஒன்லி கேன் பிரிங் காட்லி லெகசி. அப்போ உங்க அன்காட்லியா நம்ம வந்து தவறுகளை செய்யறோம் அப்படின்னா அது நம்ம பிள்ளைகளை அது பாதிக்கும். ஏன்னா பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸோட ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஓகே, அப்போ ஒவ்வொன்றும் வந்து பிள்ளைகள் பேரண்ட்ஸை பார்த்துதான் வந்து கத்துக்கொள்றாங்க. ஸோ பேரண்ட்ஸோட தவறுகள் பிள்ளைகள் டபுள் மடங்கு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து தெரியணும், நான் என் பிள்ளைகளுக்கு அக்கௌண்டபிள் அப்படின்றது வந்து தெரியணும். அடுத்து வந்து என்னன்னா, ஒருவேளை அந்த தவறு நடந்தா அந்த காயம் வந்து பிள்ளைங்களோட மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து வாழ்க்கையில இன்னொருத்தரை சூஸ் பண்றதுக்கு, தான் வாழ்க்கை துணையை அமைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் 1 தீமோத்தியில சொல்லியிருக்கு, ஒரு ஊழியக்கார தம் குடும்பத்தை சரியா கவனிக்கலன்னா அவன் ஒரு லீடரா இருக்க முடியாது.
தன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தேவையானதை செய்யலைன்னா அவன் ஒரு லீடரா இருக்க முடியாது. தான் ஒரு உண்மையானவனா இருக்கணும். அது ரொம்ப அவசியம். இதுல ரெப்பகேஷன் என்னன்னா, நிறைய கேசஸ் இருக்கு. தகப்பன் தவறி இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகல, மகனும் வளர்ந்த பிறகு அப்பா வந்து 1 வச்சிருந்தா பையன் 4-5 வச்சிருக்கிறான். பொண்ணு அவங்க அப்பா பார்த்து, நீ என்னையா யோக்கியம், நான் யார் கல்யாணம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. மரணம் வரைக்கும் அவர் வந்து ரொம்ப அழுதுதான் செத்தாரு. ஓகே, அதனால நான் என்ன விதைக்கிறேனோ அதை தான் நான் அறுவடை செய்வேன். வாட் யூ சோ யூ வில் ரீப். என்ன சோ பண்றோமோ அதை தான் ரீப் பண்ணுவோம். சோ அது வந்து நம்ம அக்கௌண்டபிள், சில்ட்ரனுக்கு அக்கௌண்டபிள். அடுத்து யாரு? காட் அண்ட் மீ. ஜீனா யாரு? ஆண்டவர், காட். ஓ அதர்ஸ், டி டியர் ஒன்ஸ், மீ மை செல்ஃப். நாங்க வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாம அக்கௌண்டபிள். ஏன்னா இந்த உடம்பு வந்து என்னோடது மாத்திரம் இல்லை, இந்த உடம்பு ஆண்டவருக்கு சொந்தம். இந்த பாடி, மை பாடி இஸ் a temple of, என்னுடைய உடம்புல வந்து தேவன் வசிக்கிறார், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால் நீங்க என்னது, நீங்க உங்களுக்கே நீங்க அக்கௌண்டபிள். சோ அப்போ அடுத்த லைன்ல அதுல பாத்தீங்கன்னா, யாராவது அந்த ஆலயத்தை அழித்தானா அவனை தேவன் அழித்து விடுவார்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அப்ப நானே அழித்து கொண்டால், ஓகே, தவறான பழக்கம் அடிக்ஷனால தேவன் என்ன ரொம்ப அழிச்சிருவார், நம்மளுக்கு பரலோகமே இருக்காத மாதிரி ஆயிடும். ஓகே, 1 கொரிந்தியர் 6:18 பாத்தீங்கன்னா, எல்லா தவறுகளும் எல்லா பாவமும் சரீரத்துக்கு வெளியே, ஆனா அந்த செக்ஷுவல் சின் மட்டும் சரீரத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொரிந்தியர்ல அதை பார்க்கிறோம். sin against yourself அப்படின்னு சொல்லி போட்டு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அன்பிலீவர்ஸ்க்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த எரேமியா 31:33 தேவன் அவரோட சட்டங்கள்லாம் இதெல்லாம் வந்து மனுஷனோட மைண்ட்லயும் இருதயத்திலும் எழுதி வச்சிருக்கிறார். எல்லா மனுஷங்களும், நம்ம மட்டும் இல்ல, எல்லா மனுஷங்களும் சாதாரணமா வந்து பிலீவர் இல்லைனாலும், ஓகே, ஒரு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு கத்தி கொடுத்துட்டு போய் கொலை பண்ணிட்டு வாங்க, நான் பண்ணிட்டு வரேன். நம்ம ஏன் அது கொலை தவறு, விபச்சாரம் பண்றது தவறு, விபச்சாரம் பண்றதுன்னா வெட்ட வெளியில பண்ணுவாங்க, தவறுன்னு தெரியுதுல்ல. அப்ப அந்த தவறுன்னு சொல்லி நம்ம கான்சியஸ் சொல்லி கொடுக்குறது ஆண்டவரோட ஆவியானவர் எல்லாத்துக்கும், உலகத்துக்கே. அதனால ரோமர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அவங்களுடைய இருதயத்துல அந்த ஆண்டவருடைய கட்டளைகள் எழுதப்பட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய மனசாட்சியே நம்மளுக்கு விரோதமாக சாட்சி சொல்லும். ஓகே, அதனாலதான் நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய மக்களுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து நாம நமக்கு அக்கௌண்டபிள். சோ இந்த காட் அண்ட் மீ ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு நீங்க அக்கௌண்டபிள் அப்படின்னு சொன்னா யாருமே சொல்ல முடியாது நான் யாருக்கு அக்கௌண்டபிள் இல்லைன்னு. இந்த காட் அண்ட் மீ, காட், அதர்ஸ், டியர் ஒன்ஸ் அண்ட் மை செல்ஃப், இது 4 குரூப்புக்கும் நாம அக்கௌண்டபிள். ரிபர்கஷன்ஸ் பார்த்தா என்னென்ன பிரச்சனை ஆகும்ட்டு, தாவீது வந்து யாருக்குமே தெரியாம வந்து பத்ஷேபாள் கூட வந்து பாவம் பண்ணிட்டாருன்னா மறைச்சிட்டாரு. அதையும் மறைச்சாரு. அடுத்து வந்து மறைச்சிட்டாரு. ஆமா, அவ ஹஸ்பண்ட வந்து கொலையும் பண்ணிட்டாரு, அதையும் மறைச்சாரு. ஆனா நீங்க என்னதான் மறைச்சாலும் நம்மளோட ஃபூலிஷ்னஸ்ல செய்கிற இந்த தவறுகள்ல அவனோட படைத்தலைவனுக்கு அவரு லெட்டர் அனுப்புறாரு, இவனை கொன்னுடுன்னு. படைத்தலைவனுக்கு என்ன ஆயிடுது, துருப்பு சீட்டு கிடைச்சிடுது. எப்பா நீ வந்து எதுக்கு கொல்றன்றது எனக்கு தெரியும். பாத்தீங்களா, நீங்க தெரியாமலே மாட்டிக்குவாங்க. சோ என்ன ஒரு சூழ்நிலையிலையும். அதுக்கப்புறம் தாவீதோட இதை பாத்தீங்கன்னா ஒரே அழுகைதான் பிரச்சனை. மகன் வந்து மகளை ரேப் பண்றான், அந்த மகனை வந்து இன்னொரு மகன் வெட்டி கொண்டுடுறான், ஏகப்பட்ட வந்து ரத்தம் சிந்தப்பட்டது அவன் குடும்பத்துல. அதனால லெட்ஸ் பி அக்கௌண்டபிள் டு த ஓல்ட் வேர்ல்ட். தேவன், என் டியர்வன்ஸ், என் பிள்ளைங்க, மத்தவங்க எல்லாம், சமுதாயம் எல்லாத்துக்குமே ஆண்டவர் நம்மள ஒரு இண்டிபெண்டா படைக்கல, தனிநபராக அந்த மாதிரி படைக்கல.
ஆண்டவர் நம்ம சமுதாயத்துக்கு பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு இன்டர்டிபெண்டன்ட். ஐ நீட் டு டிபெண்ட் ஆன் ஆல் தீஸ் பீப்புள். ஓகே, அப்போ என் வாழ்க்கை தரம் நல்லா இருந்தாதான் நம்ம நல்ல மினிஸ்டர் ஆக முடியும், நல்ல ஒரு பாஸ்டர் ஆக முடியும், நல்ல ஒரு ஊழியக்காரனா இருக்க முடியும். இல்லைன்னா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. அப்போ அதுக்கடுத்து ஆண்டவரோடு கூட உறவுல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல, we are called to confess our sins to one another. ஒருவரோடு ஒருவர் நம்ம மனம் திறந்து பேசி மன்னிச்சு, அப்பதான் தேவன் அதை விரும்புறார். அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் பிரேக் ஆகுறதுக்கும், அதை ஒருத்தரோடு ஒருத்தர் கரெக்ட் பண்றதுக்கும், நம்ம பாவத்துல இருக்கும்போது ஒருத்தரை ஒருத்தர் தூக்கி எடுக்கிறதுக்கும் ஆண்டவர் நம்ம கிட்ட இதை விரும்புறாரு. ஸ்ட்ராங் ஹோல்ஸ்னா அடிக்ஷன்ஸ். ஓகே, அடிமைத்தனம், நிறைய அடிமைத்தனம். சிகரெட்டோ இல்லைன்னா தண்ணி அடிக்கிறதோ, இல்லைன்னா பொம்பளைங்களை பத்தி அசிங்கமா சிந்திக்கிறதோ, அதோ இல்லைன்னா பொம்பளை பழக்கங்களோ, இதெல்லாம் ஒரு அடிக்ஷன். அப்ப அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் அதை உடைக்கிறதுனா நமக்கு இன்னொரு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும். சில இதெல்லாம் போய் சொல்ல முடியாது. ஒரு உறவு வெளியே இருக்குன்னா, என் வைஃப் கிட்ட எனக்கு ஒரு பொம்பளையோட இது இருக்குது, உறவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுல இருந்து வெளியே வரணும். வெளியே வர்றதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? அதுக்குதான் இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ரொம்ப அவசியம். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தவறான இது இருக்கும்போது அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரோட சேர்ந்து அதை மன்னிச்சு அதுல இருந்து வெளியே மனைவியோட ஒப்புரவாகிறது. அப்ப என்ன ஆகும், அந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரும் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த உறவை சரிப்படுத்துவதற்கு. சோ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வேணும். இப்ப நம்ம இது வரைக்கும் ஏன் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வேணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ என்னன்னா அது மாத்திரம் கிடையாது, நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்துறது மாத்திரம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில பல கோல்ஸ் இருக்கும். நான் என் ஊழியத்துல நான் இது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் இல்லைன்னா என்னோட வாழ்க்கையில நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கும், ஓகே, ஒருவேளை நான் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு பைபிள் படிச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த வருஷத்துக்குள்ள நான் இந்த ஒரு புக் எழுதி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம அதுக்கும் நம்மளுக்கு அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னொருத்தங்க நம்மளை கேட்கும் போது அதை செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஓ, செஞ்சாச்சா, எவ்வளவு தூரம் வந்திருக்குது, என்ன பண்ணுனீங்க, அப்போ நம்மளுக்கு இன்னும் ஆர்வம் வரும். அது இல்லாம நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதோ பாவத்திலயோ ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னு ஒருத்தர் இருக்கும்ல, அவங்க ஒரு புது ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து, அந்த பிரச்சனைல இருந்து எப்படி வெளியே வரலாம்னு சொல்லிட்டு, அது நம்மளால சிந்திக்க முடியாத ஒரு ஒரு திங்க நம்ம ஃப்ரெண்டு சொல்லி கொடுப்பாரு. இது மாதிரி பண்ணலாமே, ஜபத்தோட செய்யும்ல, அது நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குதாங்க. அது இல்லாம என்னோட பார்ட்னர் என்னை என்கரேஜ் பண்ணி தினந்தோறமும் சொன்ன மாதிரி வேதம் வாசித்தீங்களா, ஆண்டவரோட பேசுனீங்களா, மனைவியோ நீங்களா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்ததா, ரொம்ப நாள் அது பண்ணிட்டு இருந்தீங்களா, எப்படி இது கோப் பண்றீங்க, இந்த வாரம் உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா, குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா, ஓகே, இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியல. அப்போ நம்ம ஃப்ரெண்டு கேட்டுருவானே, ஏதாவது கேட்பானே, நம்ம பொய் சொல்லிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்காகவே நம்ம இதே ஒரு ஊக்கத்தை தரும், நம்மள ஒரு டிசிப்ளின்குள்ள கொண்டு வந்துடும். ஓகே, சில நாட்கள் நீ காலையில ஏஞ்சி ஒரு மாசமா பைபிள் படிங்களா, அவன் காலையில அந்த டைம் 5 மணிக்கு ஏஞ்சி பைபிள் படிக்கிறதுக்கு ஆவியானவர் ஒரு ஏவுதல் உண்டாட ஒரு டிசிப்ளின்டு லைஃப் நம்ம உண்டாக்கிடுவோம். ஓகே, ஏன்னா 30 நாள் நம்ம செஞ்சிருக்கிறோம். இதுல பார்க்க போனா டிஃபரெண்ட் அக்கௌண்டபிலிட்டி குரூப் இருக்கு. ஒரு சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்மால் குரூப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, 2, 3, 4, 5 பேர் இருப்பாங்க. அந்த சின்ன குரூப்பே ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் மாதிரி நம்ம மாத்தலாம். ஒருவேளை ஒரு பெரிய ஃபிளாட்ஸ் இருக்கு, அந்த ஃபிளாட்ஸ்ல ஒரு 10-15 கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. நம்ம ஏஜ் குரூப் எல்லாம் வாரத்துல ஒரு நாள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அப்ப அந்த குரூப்லயே ஒரு 4 பேர் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆவாங்க. அவங்கள ஓகே, நம்ம 4 பேர் சேர்ந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணலாம், நம்மளோட பிரச்சனைகளை பகிர்ந்துக்கிட்டு ஜெபிக்கலாம், ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி குரூப் ஒண்ணு இருக்கு, உருவாக்கலாம் நம்ம. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பால் பாத்தீங்கன்னா பவுலோட இந்த நிருபங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சபை பவுலுக்கு எப்படி அக்கௌண்டபிளா இருந்ததுனாலதான் இந்த நிருபங்கள் எல்லாம் வந்துச்சு. ஏன்னா
ஒவ்வொரு நிருபங்களும் பவுல் எழுதினது அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நாங்க எப்படி இருக்கணும். அப்ப பவுல் சொன்ன, நான் இப்படி கேள்விப்பட்டேனே, உங்க சபையில இப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டேனே, அதுக்கு பவுல் எழுதுறாரு. அப்போ அது எல்லாம் நம்ம இன்னைக்கு நம்மளோட பக்தி விருத்திக்கு ஆண்டவர் அது ஆவியானவர்னால அதை உணர்த்தப்பட்டு வச்சிருக்க அங்க பைபிள்ல இருக்கு. பவுல் ஒரு அப்போஸ்தலர், நல்லா படிச்சவரு, ஆண்டவரை கண்டவர், ஆண்டவர் நேருக்கு நேராக சந்தித்தவரு. அவரே என்ன பண்றாருன்னா, ஆரம்ப காலத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஜெருசலேம்ல உள்ள மூத்தவங்களுக்கு அவர் கணக்கு கொடுக்கிறார். எங்கெல்லாம் போன, இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் நடந்தது, சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டு, கஷ்டங்கள் என்ன, இப்படி சவுக்குல அடிச்சாங்க, ஷிப்ரக்காச்சு, இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த பைபிள் என்ற புக்ல எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த பவுலே அதை செய்யறாரு, அக்கௌண்டபிளா இது பண்றாரு, மென்டரிங்கும் பண்றாரு. ஓகே, ரைட். அடுத்தது ரெண்டாவது குரூப் என்னன்னா, இது ஒன் ஆன் ஒன் லிமிட்டட் டைம். அது என்னன்னா, ஒரு ஓகே, நான் ஒரு புக் எழுத போறேன், எனக்கு இந்த புக் எழுதி முடிகிற வரைக்கும் எனக்கு ஒரு 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 என்கரேஜ்மெண்ட் வேணும். சோ அந்த புக் அந்த ஒரு லிமிட்டட் டைம் குரூப், அது ஒரு அக்கௌண்டபிலிட்டி குரூப். இது பண்ணலாம். காலையில வாக்கிங் போறோம், எனக்கு எந்திரிக்க முடியல, 5 மணிக்கு டெய்லி போன் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டை அக்கௌண்டபிளா வச்சு அவர் போன் பண்ணி எழுப்பிட்டு 2 பேரும் வாக்கிங் கூட்டு போறது, அது ஒரு கைண்ட் ஆஃப் குரூப். இல்லைன்னா ஒரு குரூப்பாவே சேர்ந்து வாக்கிங் போறதுக்கு நம்மளுக்கு ஊக்கம் தருது. ஓகே, இல்லைன்னா சம்டைம்ஸ் சபலம் ஒரு மனைவி இல்லாம யாரோ ஆபீஸ்க்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஏதோ திடீர்னு அப்படியே இது பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குதுன்னு வைங்களேன், அதை பார்க்க முடியல, பக்கு பக்குன்னு அடிக்குது. நமக்கு இது தப்புன்னு தெரியும், கல்யாணம் ஆனவன்னு தெரியும். அந்த மாதிரி இது வர முடியல. உங்களுக்கு அதிகமா சப்போர்ட் வேணும். ஓகே, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி, இந்த மாதிரி பார்த்த உடனே ஒரு சபலம் வருதே, ப்ளூ ஃபிலிம் இந்த நேரம் ஆச்சுன்னா 9ல இருந்து 11 மணி வரைக்கும் நான் பாக்குறதுக்கு ஒரு சபலமா இருக்குதே, மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணி, அப்போ அந்த நேரம் என்னோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா எந்த நேரம் எனக்கு டெம்டேஷன் ஆகுதோ அந்த நேரம் நம்ம 2 பேரும் பேசலாமா, இல்லைன்னா மீட் பண்ணலாமா, இல்லைன்னா ஓவர் த போன் நம்ம பேசிக்கலாமா, சோ தட் என்னோட எண்ணம் அதுக்கு போகாமல் இருப்பதற்கு. அப்போ ஒரு பார்ட்னர் பிரச்சனைக்குள்ள போறாங்கன்னா போன் அடிச்சு, இந்த மாதிரி எனக்கு சபலமா இருக்குது, சின்ன ஜபம் பண்ணணும்னா நம்ம ஃப்ரெண்ட் நம்மள ஜபிக்க முடியல, அந்த சிந்தனை தாட்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு வெளியேறிடும். ஓகே, ப்ளூ ஃபிலிம் பார்க்கணும்னு ரொம்ப தான் டிவி வரைக்கும் கூட போயிடலாம், ஆனா போன் எடுத்து எனக்கு ரொம்ப டெம்டேஷனா இருக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னால அதை அடக்க முடியல இந்த டெம்டேஷனை, கொஞ்சம் ஜபம் பண்ணுப்பா, என்னை பத்தி நினைச்சு ஒன்னும் பேசுங்க. அப்ப என்ன பண்ணலாம், இன்னொன்னு கூட பண்ணலாம். ஒருவேளை பக்கமா இருந்தா அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு யாரும் கஷ்டப்படுறா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருவரும் அப்படியே மெதுவா ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து ஜபம் பண்ணிட்டே போலாம், அந்த டெம்டேஷன்ல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு. ஓகே, இது ரெண்டாவது டைப் ஆஃப் குரூப். இது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம செய்யற ஒரு அக்கௌண்டபிலிட்டி குரூப். இன்னொன்னு டீப் ஃப்ரெண்ட்ஷிப் குரூப். நம்மளுக்கு ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டே நம்மளோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா மாறுறாங்க. அது என்னன்னா, இந்த டீப் 1-to-1 குரூப் என்னன்னா, அது அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டே அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா மாறும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு லைஃப் லாங் ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் மாதிரி ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். இது 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி, அயன் ஷார்பன்ஸ் அயன் மாதிரி, இரும்பை இரும்பு இரும்பை ஷார்ப் பண்ற மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்றோம். சோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்லயே எனக்குள்ள இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்டையே நான் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா மாத்துறது. ஓகே, அதுவும் ஒரு வகையான அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். அடுத்து சர்ச் ஃபெலோஷிப், சபையில இருக்கிற ஒரு ஃபெலோஷிப். அதுல நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாருமே நம்ம சபையில ஒரு அங்க போய் நம்ம ஷேர் பண்றோம், நம்மளோட வேதனையை ஷேர் பண்றோம். கேக்குறதுல ஒரு 4 பேருக்கு ஓகே நம்மள மாதிரி வேதனை அவரும் கோத்ரூ பண்றாங்க, அந்த வேதனை அப்போ கூட நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு சின்ன குரூப் அது ஒரு க்ளோஸ் ஆயிடும். சோ அந்த மாதிரி ஒரு குரூப் ஃபெலோஷிப் நம்மளுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி குரூப்பா ஃபார்ம் பண்ணலாம். நம்மளுக்கு பல வழிகள் இருக்கு அக்கௌண்டபிலிட்டி குரூப் ஃபார்ம் பண்றதுக்கு. என்னால ஃபார்மே பண்ண முடியாது, என்னால இந்த அக்கௌண்டபிலிட்டி குரூப் உருவாக்க முடியாதுன்னு கிடையவே கிடையாது. அதனாலதான் நாங்க சொல்றோம், உங்க இருக்கிற இடத்துல ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா அவங்கள, இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா அவங்கள, இல்லைன்னா இந்த சர்ச் குரூப்
ஒவ்வொன்னையும் வந்து நம்ம வந்து அக்கௌண்டபிலிட்டி குரூப்பா மாத்த முடியும். எப்படி நம்ம அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை ஐடென்டிஃபை பண்றது? முதல் காட் அண்ட் மீ அப்படின்னு பார்த்தோம். ரெஸ்பெக்ட்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம வந்து யாருக்கிட்ட பேசணும்னு நினைப்போம்? ஒரு 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 பர்சனோட கேரக்டர் நல்லா இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட தான் போய் நம்ம வந்து ரெஸ்பெக்டட் பர்சன் அவங்க கிட்ட தான் போய் நம்ம வந்து நம்மளோட ஏதாவது சொல்லணும்னு நினைப்போம். அப்ப ஓகே, இன்னொருத்தங்க வந்து அவங்க அவங்க கேரக்டரே சரியில்லை, அவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது ஷேர் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனா இவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இவங்க வந்து வித்தியாசமா இருக்காங்க, சரி அப்ப இவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம். அப்ப அந்த ரெஸ்பெக்ட வந்து நம்ம பாக்குறோம். சோ அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஸ்பெக்ட், RESPECT. ஃபர்ஸ்ட் வந்து ரைச்சஸ், a person righteous-ஆ இருக்கணும். exhibiting the fruit of the spirit, ஆவியின் கனியினால் அத வந்து அவர் வந்து வெளிப்படுத்துகிறவரா. அப்புறம் வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்புறம் வந்து ஜெபிக்கிற ஒரு ஃப்ரெண்டு, என்கரேஜ் பண்ற ஒரு ஃப்ரெண்டு, கம்பேஷனேட்டா மனதுருகிற ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் வந்து நம்பிக்கை உடையவங்களா இருக்கணும். இப்ப இத நம்ம பார்ப்போம், எப்படி வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. ரைச்சஸ் அப்படின்னா என்ன? ரைட் வித் காட், ஆண்டவரோடு கூட இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம தேடணும். ஒரு அனுபவத்துக்குள்ள வந்த ஒரு நபரா இருக்கணும். நம்ம வந்து பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியனா வந்து பெர்ஃபெக்ட் நபரா வந்து தேடக்கூடாது. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனா ஒரு ஆள் அவரோட வாழ்க்கை, அதாவது கடவுளோட அவரோட உறவு எப்படி இருக்கு, அதை சீரியஸா எடுத்திருக்காரா, ஆண்டவர் உறவு அவரை மாற்றுதா? ஓகே, அப்ப அக்கௌண்டபிலிட்டின்னு, கிறிஸ்தவ அக்கௌண்டபிலிட்டின்னு சொன்னாலே எல்லாமே வந்து கடவுளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணோம். இவர் தான் இயேசு கிறிஸ்துவனுக்கு மரித்தார். காஸ்பிளுக்கும் இதான் இவர் தான் மரித்தான்னு சொன்னது காஸ்பிளும் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவோட நெருங்கி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவரோட அந்த மனுஷனோட அல்ல அந்த மனுஷியோட சொந்த வாழ்க்கை தேவனை அவங்க வாழ்க்கைய பார்க்கும் போதே ஓகே, இவங்க வாழ்க்கைய பார்த்தாலே நம்மளுக்கு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு தன்மை வருது. அவங்கள பார்த்தா நம்மளுக்கு வந்து ஓகே, அவங்க ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி நம்மளும் நேசிக்கணும்னு ஒரு ஆசை வருதுன்னா அந்த மாதிரி பர்சனை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, a person who should be right. ரொம்ப சிம்பிளா என்னன்னா, அவங்க தேவனை அறிஞ்சவங்க, அவங்க வந்து ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்தவங்க. ரைட். வந்து exhibiting the fruit of the spirit அப்படின்னா ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துறவங்க. மத்தேயு 7:20 பாத்தீங்கன்னா, man is known by his fruit. அதான் ஆண்டவர் சொல்ற, இயேசு கிறிஸ்து டீச் பண்ணும்ல, ஒரு மனிதனை வந்து அவன் நல்லவனா இல்லையா, கிறிஸ்துவுக்கு அவன் அடிமையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம கிட்ட வந்து ஹீலிங் பவரோ வேற எது செஞ்சாலும் வந்து அதெல்லாம் வந்து யார் வேணாலும் செய்யலாம். ஓகே, கிறிஸ்தவனாலும் செய்ய முடியும், வேற இவங்களும் வந்து சிலவங்க எல்லாம் மிராக்கிள்னு சொல்றாங்க, அது சாத்தான வச்சும் பண்ணலாம். ஓகே, ஆனால் கனியை மட்டும் அவங்க டூப்ளிகேட் பண்ண முடியாது. அன்பு, சமாதானம், சந்தோஷத்தெல்லாம் வந்து எந்த ஒரு கெட்ட ஆவியும் வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாது. அப்ப எனக்குள்ள இருந்து வெளியே வரும் கனி, ஓகே, அதுதான் ரொம்ப அவசியம். அது அந்த மனுஷனுக்குள்ள நீங்க பாக்குறீங்களா, அன்பு, சமாதானம், ஐக்கியம் இதெல்லாம் அவருக்குள்ள இருந்தான்ட்டு. ஓகே, அப்போ அந்த ஆவியின் கனிகள் இருக்குதா? அதே மாதிரி அந்த ஆவியின் கனி யாருக்குள்ள இருக்கும்னா அந்த மனுஷன் ஆண்டோடைய வார்த்தைய நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த growth பாக்குறோமா, அந்த வளர்ச்சி அவங்களுக்குள்ளதான் அந்த ஆவியின் கனி இருக்கும். ஓகே, தேவனுடைய வார்த்தை இல்லாதவங்க இல்ல, தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள இருக்கும், அவங்களுக்குள்ளதான் அந்த ஆவியின் கனிகளை நம்ம பார்க்க முடியும். மூணாவதா வந்து சப்போர்ட். அவங்க வந்து என்னன்னா, அவங்க வந்து மற்றவர்களை புரிந்தும் கொள்ளுவாங்க, அவங்க அதே மாதிரி மற்றவங்களை மன்னிக்கவும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன், மன்னிக்கிற ஒரு ஹாபிட் இருக்கிற ஒரு பர்சன். ஓகே, ஒரு நபருக்கு நம்ம வந்து பிரேயர் பார்ட்னரா இருக்கிறோம்னா ஆக்சுவலா ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் மாதிரி தான். ஓகே, ஆனா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க முடியல, நானும் பரிசுத்தப்படுகிறேன், நானும் வந்து எனக்கு ஒரு பெனிஃபிட் அதுல இருந்து கிடைக்குது.
ஓகே, நான் ஆண்டவரோட நெருங்கி வரேன். அப்போ வந்து எந்த நேரத்திலயும் எந்த இதுலயும் வந்து நல்லா ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். எப்ப வேணாலும் அவங்க கூப்பிடலாம் நம்மள. நம்ம ஈஸியா அக்சஸ் பண்ணலாம். கஷ்டம்னு வந்து நைட்டு 11 மணிக்கு வந்து எனக்கு சபலமா இருக்குது, அந்த பொண்ணை போய் சந்திக்கணும்னு பாக்குறேன், தவறுன்னு தெரிஞ்சா நம்ம வந்து பைக்ல ஏறி உட்காட்ட கார்ல எனக்கு ஜெபம் பண்ணி நான் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் கேட்கிறாருன்னா இம்மீடியட்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்க வந்து இது பண்ணணும். அப்ப சங்கீதம் 46:1 இருந்து என்ன சொல்லியிருக்குன்னா, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்துல அவர் துணையா இருக்கிறாரு. ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 18 தேவனுடைய இது நேம் ஆஃப் த லார்ட் த ரைச்சஸ் கேன் ரன் இன்டு இட் அண்ட் தே ஆர் சேஃப். அப்போ என்னோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் எப்படி இருக்கணும்னா, நான் ஒரு பிரச்சனைன்னு போகும்போது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களா, ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்களா, எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து என்ன மன்னிச்சு என்னைய வந்து தூக்குற ஒரு பர்சனா, அப்போ அந்த மன்னிப்பின் குணம் அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பர்சனை நம்ம வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா வைக்கிறது ரொம்ப அவசியம். 121 சங்கீதத்துல என்ன எழுதிருக்குன்னா, அவர் உறங்குவதிலும் தூங்குவதும் இல்லை. அவர் என்ன பண்ணிட்டு அப்போ என்ன பத்தியே சிந்தனை என் தேவனுக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல் காட் வச்சிருக்கோம். ஒரு கிரைஸ்ட் போல இருக்கிறோம்னா அதே போல நம்மளுக்கு அந்த கம்பேஷனேட் ஒரு ஹார்ட் இருக்கணும், சப்போர்ட்டிவா இருக்கணும். ஓகே, ஆர் ரைச்சஸ் எக்ஸிபிட்டிங் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், அந்த தேவ ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துறவங்க. எஸ், சப்போர்ட்டிவ், நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க, மன்னிப்புலயும் நம்மள வந்து நேசிக்கிறதுலயும் சப்போர்ட்டிவா இருக்கிற பர்சன். அடுத்து பி, பிரேயர்ஃபுல். ஓகே, பிரேயர்ஃபுல், ஜெபிக்கிற ஒரு பர்சன். ஓகே, எனக்காக ஜெபிக்கிறது, எனக்காக பரிந்து. தேவன் வந்து ஆசாரியர்கள் ஊழியமே எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு? எதுக்கு ஆண்டவர் ஆசாரியர்களை வச்சாரு? மற்ற மனுஷங்களுக்கா வேண்டி மனதுருகி ஜெபிப்பதற்கு. நாம இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்கள், நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம், நம்ம மற்றவங்களுக்கு மனதுருகி ஜெபிக்கிற ஒரு பர்சனா இருக்கிறாங்களா? அப்பதான் வந்து அவங்க கிட்ட வந்து கன்ஃபஸ் பண்ணவும் முடியும். ஓகே, அதே பர்சன் அவங்களும் தன்னோட வீக்னஸே அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்சன் தான் நம்மளுக்கு கன்ஃபஸ் பண்ணவும் முடியும், அவங்கள வந்து நமக்கு ஜெபிக்கவும் முடியும். சோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருக்கிறவங்களா? அடுத்து வந்து என்கரேஜிங், நம்மள ஊக்கப்படுத்தி நம்மள நல்ல வழியில ஊக்கப்படுத்தி வளர வைக்கிற ஒருத்தரா இருக்கணும். ஓகே, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஊக்கப்படுத்துறவங்களா, நம்மள மட்டம் தட்டுறவங்களா இல்ல, நம்மளோட இதை கேலி பண்றவங்களா இல்ல, நம்மள ஊக்கப்படுத்துறவங்களா. எதுல ஊக்கப்படுத்தணும்? நம்மள பாவத்துல இருந்து விலகுறதுக்கு ஊக்கப்படுத்தணும், ஆண்டவருடைய இதுல வளர்றதுக்கு ஊக்கப்படுத்தணும். அதனாலதான் வந்து தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய கிருபையானது நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் வேண்டான்னு சொல்றதுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்காரு. அந்த கிருபைய அவங்க பயன்படுத்துறாங்களா? என்கரேஜிங் பர்சன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் வேண்டான்னு சொல்ற ஒரு பர்சன் நம்மளை என்கரேஜ் பண்ணி அதுல இருந்து விலக்கி எடுக்கிறவங்களா இருக்காங்களா? அடுத்து வந்து சி, RESPEC, கம்பேஷனேட் அண்ட் கரேஜியஸ். அவங்க வந்து மனதுருக்கம் மாத்திரம் இல்ல, நிறைய பேர் வந்து ஒருத்தங்க தப்பு செய்யறாங்கன்னா அவங்கள போய் கன்ஃபரன்ட் பண்றது ரொம்ப பயப்படுவாங்க. நான் ஏன் போய் சொல்லணும், நானே சரியில்லை, நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு பயம். சபைகள் இல்லையோ இல்ல ஆர்கனைசேஷன் தவறு நடக்கு, ஐயோ சபை பேர் கட்டுறோம், ஆர்கனைசேஷன் பேர் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைக்கதான் நம்ம பாக்குறோம் தவிர, ஒரு எல்லாம் சேர்ந்து போயிட்டு ஏன் இந்த தேவனுக்கு வந்து அசிங்கத்தை கொண்டு வர்றீங்க, அவர் நாமத்துக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப கேடு உண்டாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும், தைரியமா கேட்கணும். நம்மளுக்கு சீனியராகவே இருக்கலாம், அது கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு போல்ட்னஸ், கரேஜ் இருக்கா? ஓகே, ஆனா வந்து நம்ம அதை செய்ய மாட்டோம். இன்னைக்கு இதுதான் நடக்குது. ஒரு பேனாவை பார்த்து பேனான்னு சொல்ல மாட்டோம், இதுக்குள்ள ஒரு இங்க் இருக்கும், அதுல ஒரு நிப் இருக்கும், அதுல ஒரு மூடி இருக்கும், இப்படி எல்லாம் சொல்றதுல ஆளுங்க வந்து தயார். ஆனா இந்த பேனாவை இது பேனா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதான் வந்து பிரச்சனை.
இது தப்பு, இது தப்புன்னா தப்பு அப்படின்னு சொல்ற ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும். அதுதான் வந்து தைரியம். அந்த மாதிரி ஒரு தைரியம் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களோட பிளசண்டா இருக்காது. பிளசண்டானா நம்ம தப்ப பார்த்து இது தப்பு அப்படின்னு சொல்லும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அப்படி சொல்றவங்க தான் நம்மள உண்மையா நேசிக்கிறவங்க. இயேசு கிறிஸ்து விபச்சாரத்துல மாட்டின பெண்ணை இனிமேல் பாவம் செய்யாதுன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விடுறாரு. ஓகே, அந்த சமாரியா பொண்ணு வந்து எனக்கு 5 புருஷன் தாங்க ஆண்டவர் சொன்ன உடனே இதெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்று அப்படின்னு போனா அந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டு இது பண்றாரு. தைரியமா பேசுறாரு அந்த பெண்ணிடம். நீ வந்து உன் புருஷனை கூட்டிட்டு வா. அவர் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க எனக்கு 5 பேர் இருந்தாங்க. அது இப்போ வந்து எனக்கு அப்ப ஆண்டவர் சொல்றாரு இப்ப இருக்கிறது உன் புருஷன் இல்லன்றது எனக்கு தெரியும். தப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. 38 வருஷம் அந்த சீலம் அந்த குளத்து பக்கத்துல ஒருத்தன் தான் அவனை வந்து சரிப்படுத்திட்டு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற கடைசியா இன்னும் உனக்கு கேடு உண்டாகாதபடி நீ வந்து எச்சரிக்கையா இருன்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாரு. ஓகே, அதுதான் வந்து அப்ப கரேஜியஸா தைரியமா வார்ன் பண்ற ஒரு பர்சனை நம்ம அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா சூஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஆண்டவர் செய்யறதெல்லாம் ரைட்டுன்னு சொல்ற பர்சன் கிடையாது. அப்ப பாருங்க, இந்த 3 கேஸ் சொன்னதுலயும் இயேசு கிறிஸ்து தான் அந்த பெண்ணை தேடி போறாரு. இந்த சமாரியா பெண்ணை போயிட்டு சிலோன் குளத்திலயும் அந்த ஆளை தேடி போறது இயேசு கிறிஸ்து. உனக்கு என்ன வேணும்? அப்போ நம்ம அந்த அந்த பார்ட்னர் வந்து என்னன்னா அந்த willing to say, நான் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வந்து ஓகே என்ன பிரதர் என்ன ஆச்சு உங்க லைஃப்ல அப்படின்னு கேக்குறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்கள நம்ம அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து வந்து ட்ரஸ்ட்வர்தி. அவங்கள வந்து நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்க ஹானஸ்டா உண்மையா நம்ம கிட்ட வந்து நாமளும் அவங்க கிட்ட உண்மையா இருக்கணும், அவங்களும் நம்ம கிட்ட உண்மையா இருக்கணும். ஓகே, அதே மாதிரி பிரச்சனை என்னன்னா கிறிஸ்தவங்க மத்தியில ஹோலி காசிப்னுவாங்க, பரிசுத்த புறங்கூறுதல். அப்போ ஒரு அம்மா வந்து எனக்கு என் புருஷன் அப்படி பண்றான்னு சொல்லிட்டு இன்னொரு அம்மாட்ட சொல்லிச்சு ஜெபிச்சுக்குங்க யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னா அந்த அம்மா சர்ச்சுக்கு நேரா போய் பாஸ்டர் அம்மா தொடங்கி எல்லா உமன்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிறவங்க சொல்லி கடைசியா பாஸ்டர் புல்பிட்ல இருந்து பிரசங்கமே பண்ணுவாரு. ஓகே, அப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட நம்பி ஷேர் பண்ண முடியல, அது ட்ரஸ்ட் வர்த்திக்கு நீங்க ஒரு பாத்திரா இருக்கிறீங்களா, சத்தியத்துல நிலைத்து நிற்பீங்களா? கான்பிடென்சியாலிட்டி வந்து இந்த கவுன்சிலிங்ல ஒரு முக்கியமான ஒரு இது. ஒரு நபர் எங்க கிட்ட பேசினா அதை அப்படியே புதைச்சிடணும். நம்மளும் ரொம்ப சிந்திக்க கூடாது, அதை வந்து மற்றவங்ககிட்டயும் போக கூடாது. அந்த ஜெபம் நம்ம ஃப்ரெண்டுக்காக ஜெபிப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் ஓப்பனா உடைச்சு விடுவாங்க. இதனால பிரச்சனை தான் உண்டாகும். கான்பிடென்சியாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதுல அக்கௌண்டபிலிட்டில. RESPECT. R வந்து ரைச்சஸ், ரைட் வித் காட். E வந்து எக்ஸிபிட்டிங், அந்த ஆவின் கனிகளை வந்து வெளிப்படுத்துகிறவரா இருக்கணும். எஸ் சப்போர்ட்டிவா இருக்கணும். P பிரேயர்ஃபுல்லா இருக்கணும். E என்கரேஜிங் அண்ட் கரேஜியஸா இருக்கணும். T ட்ரஸ்ட்வர்தி பர்சனா இருக்கும். இதுக்கு அப்புறம் வந்து இந்த ரெஸ்பெக்ட்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. காட் அண்ட் மீ ரெஸ்பெக்ட். இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது உங்க சேம் ஜெண்டர்ல சூஸ் பண்ணுங்க. ஆப்போசிட் ஜெண்டர் வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் சூஸ் பண்ணாதீங்க. நிறைய ஊழியக்காரங்க வந்து ஆப்போசிட் ஒரு பெண் அவங்க ஆப்போசிட் ஜெண்டரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட வந்து பேசுவாங்க. நான் ஒரு 2-3 முறை பேசணும்னா அவங்க கிட்ட இருந்து போன் வரும்ல, அவங்க குரல் ரொம்ப இனிமையா இருக்கும். அப்படிதான் மாட்டுவோம். ஹலோன்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து நம்ம காதுல வந்து பேசினா என்னம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண போய் இவருக்கே ஹெல்ப் தேவைப்படும். அப்புறம் அந்த பொண்ணுக்கும் இதமா இருக்கும். நம்ம வந்து நல்லா அழகா ஒரு ஆண் எதிர்ப்பாளர் வந்து பேச முடியல, ரொம்ப கம்ஃபர்டிங்கா இருக்கும். அதனால வந்து ஒரு ஆணுக்கு தான் வந்து அக்கௌண்டபிள் பார்ட்னரா இருக்கும். ஓகே, ஒரு பெண்ணோட தான் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம். அது வந்து ரொம்ப அவசியம். அது இன்னொன்னு கத்துக்க வேண்டியது என்னன்னா, அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னா நம்ம சேவியர் கிடையாது, நம்ம ரட்சகர் கிடையாது. ஓகே, நம்ம வந்து நம்மளோட ரோல்ல கிளாரிட்டி வேணும். நாம யாருக்கு இப்ப நான் இன்னொரு பெண்ணுக்கு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா, அந்த பெண் எனக்கு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னா அந்த பெண் எனக்கு சேவியர் கிடையாது, ரட்சகர் கிடையாது.
அவங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறது எனக்கு ஒரு டைமுக்கு ஷேர் பண்றதுக்கும் என்ன ஒரு அளவுக்கு கைட் பண்றதுக்கும் தான். அவங்க ஆனா ஆவியானவர் தான் நம்மளோட, அவங்க ஆவியானவரும் கிடையாது. அவங்க ஆவியானவர் அவங்களுக்குள்ள வேலை செய்வாரு, எனக்குள்ளயும் வேலை செய்வாரு. ஆவியானவரையோ இல்ல இயேசு கிறிஸ்துவையோ ரட்சகரையோ ஆண்டவரை தவிர வேற யாரும் அவருடைய வேலையை செய்ய முடியாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்துவாரு. அதுதானே தவிர எனக்கு ஒரு பிரச்சனையை போய் சொல்லிட்டா அவங்க எல்லாத்துல இருந்து காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட ஆபீஸ்ல ஒரு பிரைபிங்கோ அங்க ஒரு தப்பான வேலை செய்ய சொல்றாங்க, நான் போய் சொல்றேன். என் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் எனக்காக ஜெபிக்க முடியும், என்னை என்கரேஜ் பண்ண முடியும். என் ஆபீஸ்ல காப்பாத்த முடியுமா? இல்ல. நான் தான் அங்க நிக்கணும் ஆண்டவருடைய பலத்துல. நான் எப்படி அங்க நிக்க போறேன் அப்படின்றதுதான். அது என்னோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுதான் முக்கியம். சோ தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னா எல்லாத்தையும் சேவ் பண்ற ஒரு ஆளு இல்ல. அடுத்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படின்னு சொன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டியில நம்ம ஒரு அடிக்ஷனுக்குள்ள போயிடக்கூடாது. டிபெண்டன்சி அடிக்ஷன். அந்த நபர் தான் எனக்கு என்னை காப்பாற்றுறவரு, அவர்கிட்ட பேசும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் ஒரு தேவனை தவிர மத்தவங்க மேல யாரு மேல டிபெண்டன்சி ரொம்ப வைக்க கூடாது. அடிக்ஷன் அது என்னன்னா அவங்க லெட்டிங் அதர்ஸ் டு ரன் யுவர் லைஃப். அப்படின்னா என்னன்னா அவங்க உங்க வாழ்க்கைய ஓகே எல்லாம் போய் நம்ம அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ட்ட ஷேர் பண்ண வேண்டியது அவசியம். ஆனா நீ இப்படி செய்யின்னு சொல்லிட்டு நாம சுயமா சிந்திக்காம எல்லாமே அவங்கதான் சிந்திக்கணும் நம்மளுக்காக வேண்டி, அந்த மாதிரி ஒரு சோம்பேறியாகவும் மாறிடக்கூடாது. இது ஒரு டிராபேக் இருக்கு. அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ல சிலவங்க இந்த மாதிரி இது மாதிரி சேர்ந்துட்டு மத்தவங்க என்ன சொல்றாங்க அதை மாத்திரம்தான் செய்வாங்களே தவிர தன்னுக்கு தானே யோசிக்காம இருப்பாங்க. சோ அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னா அதெல்லாம் கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் நீங்களும் சுயமா சிந்திச்சு உங்க லைஃப செயல்படுத்தணும், அவங்களும் செயல்படுத்துவாங்க. ஆனா உங்க 2 பேருடைய லைஃபும் நல்லா ஆகுறதுக்கு நீங்க 2 பேரும் மாறி மாறி உதவி செஞ்சு கொடுங்களே தவிர நீங்க அவங்களோட சேவியர் கிடையாது. நீங்க அவங்களுடைய லைஃப ரன் பண்ணக்கூடாது. ஓகே. சோ இந்த அக்கௌண்டபிலிட்டி இதுல நம்ம ஹெல்ப் வாங்கும் போது நிறைய பேரு ஹெல்ப் கொடுக்க தயார். ஓகே. யாராவது நம்ம கிட்ட கேட்டா அட்வைஸ் கொடுக்க தயார். ஆனா நமக்கு அதை வாங்குறது நிறைய பேருக்கு கஷ்டம். ஏன் தெரியுமா? நம்மளோட ப்ரைடு. என்னோட ப்ரைடு மத்தவங்கிட்ட பெருமை எனக்கு ஹெல்ப் வாங்க விடாது. ஹெல்ப்பை கொடுப்பதும் ஹெல்ப் வாங்குறதும் ரொம்ப அவசியம். அந்த ஹெல்ப் வாங்குறது அப்படின்னா, உதவி வாங்குவது அப்படின்னா, நான் என்னோட பிரச்சனைய பேசி என் பிரச்சனைக்கு இன்னொருத்தர் நல்ல அவருடைய ஞானமும் என்னோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு இருக்கும்போது நான் ஓப்பனா இருக்கணும், மைண்ட் ஓப்பனா இருக்கணும், நான் விருப்பத்தோட இருக்கணும். மனசுக்குள்ள இவங்களால என்ன செய்ய முடியும், இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏதோ ஒண்ணு சும்மா பேசுறேன் அப்படின்னு ஒரு பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. நான் மாறுவதற்கு ரெடியா இருக்கணும். அதுவும் ரொம்ப அவசியம். 2 பேரும் ஒருவரை ஒருவர் நம்பணும். ஓகே. எப்பவுமே சந்தேகத்திலையும் இருக்கக்கூடாது. அடுத்து சில ஹேபிட்ஸ். ஓகே. அதெல்லாம் எக்ஸசைஸ்க்கு ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் மாறணும் அப்படின்னும் போது நம்ம ஒரு ஓகே நம்ம ஒண்ணு வாக்கிங் போலாம், இல்லைன்னா போனீங்களா அப்படின்னு கேட்கலாம். சில ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஃபுட்டை இந்த வாரத்துல நான் சாப்பிடாம இருந்தேன்னா வெரி குட் என்கரேஜ் பண்ணலாம். ஓகே. அது இன்னும் எப்படி நம்ம சாப்பிடாம இருக்கிறது, எப்படி நம்மளோட இதை லிமிட் பண்றது, ஒரு பிரேயர் வாக் போலாம் டுகெதரா. அதான் ஒரு சபலம் வர நேரத்துல ஃப்ரெண்டை கூப்பிட்டு என் கூட ஒரு வாக் வா, நம்ம ஜெபிச்சுட்டே நடப்போம், ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி நம்ம அந்த சபலத்துல இருந்து தப்பிக்கலாம். சில இந்த மாதிரி நீங்க பண்ண முடியல. எக்ஸசைஸ் ரொம்ப அவசியம். எக்ஸசைஸ் இல்லைன்னா நம்ம சிந்தனை செதறி போகும். அதான் எம்டி மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொன்ன மாதிரி சும்மா இருந்தா ஓவரா சாப்பிட்டுட்டு தொப்பை வளர்த்துட்டு இருந்தா சிந்தனைக்கு செதறிதான் போகும். அசிங்கமான சிந்தனைகள் தான் வரும். காலையில எந்திரிக்க பாருங்க. கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸும் சரி,
நிறைய பேரு நம்ம வந்து நம்ம 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 எப்படி தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமோ அதே போல நம்முடைய சரீரத்தாலையும் தேவனை கனப்படுத்தணும். நம்ம சரீரத்தை அவருடைய நாம மகிமைக்கென்று அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த சரீரத்தை நம்ம வந்து சரியா வச்சுக்கணும். அதான் 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வந்து சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் தேவனுடைய வருகைக்கென்று நீங்கள் ஆயத்தமாக வைங்க. சுத்தமாக வைங்க. ஆவி ஆத்மா போதாதா? எதுக்கு வந்து நம்ம சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வந்து அது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது மூணும் நம்ம வந்து நம்ம பரிசுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பலருக்கு நம்ம பொறுப்பா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கிறோம். அதுவும் ஊழியக்காரங்களா இருந்தா நம்ம டபுள் செக் பண்ணணும். அதான் மத்தேயுல ஆண்டவர் சொல்றாரு, எவன் வந்து அவன் ரொம்ப ஃபர்மான he who thinks that he standing firm be careful ன்றாரு. நான் ரொம்ப ஆவிக்குள்ள நடக்கிறேன், நான் வந்து எந்த வரங்க இருக்குது, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருக்கவங்க எச்சரிக்கையா இருங்க. அடுத்து வந்து மென்டரிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மென்டர் வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னருக்கும் மென்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. மென்டர்னா நம்மளை விட சீனியர், அதே நம்மளோட சேம் லைன்ல இருக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஃபேமிலி மினிஸ்ட்ரியில இருக்கோம்னா இந்த லைன்ல இருக்கிறவங்கள்ட்ட நான் மென்டர் ஆகும்போது பழகும் போதுதான் நான் என்னுடைய ஊழியத்தை நான் எப்படி செய்யறது அப்படின்றது நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அக்கௌண்டபிலிட்டினா இருவர் ஒருத்தருக்கு வந்து பொறுப்பெடுத்துக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அந்த மாதிரி. ஓகே, ஈக்குவலா வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. மென்டர்னா வந்து ஒரு நம்மளோட அதிகமா தேவனோட நல்ல உறவு, நம்மளோட மூத்தவங்க. அப்போ ஒரு புதிய ஒரு பிலீவர் வர்றாருன்னா அந்த தம்பியை வந்து டாக்டர்ல ஒழுங்கா நடத்துறது, வேதம் இதுதான் சொல்லி கொடுக்குது, இப்படிதான்ப்பா வாழணும், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு வழி நடத்துறது, நீதியின் பாதையில வழி நடத்துறவர் தான் மென்டர். கைடன்ஸ், ப்ரொவைடிங் கைடன்ஸ், ஒரு கைடன்ஸ் வழி நடத்துறது, என்கரேஜ்மெண்ட் பண்றது, சப்போர்ட் பண்றது. மென்டரோட ரோல் என்ன? அந்த அவங்க ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹெல்ப், அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்குறது, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் மென்டரோட வச்சுக்கிறது, அதே மாதிரி நல்ல கான்டாக்டும் அவங்க கிட்ட மென்டர் கிட்ட இருந்து லேர்ன் பண்றது. பைபிள்ல பாத்தீங்கன்னா பர்னபாஸ் வந்து பவுல வந்து மென்டர் பண்றாரு. ஏன்னா பவுல வந்து நிறைய பேர் சேர்த்துக்கல, முதல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது சேர்த்துக்கல, ஏன்னா பயம், இவர் ஆண்டவருடைய பிள்ளைகளை ப்ரோசிக்யூட் பண்ண ஆளாச்சே. ஆனா பர்னபாஸ் என்ன பண்றாரு? பவுல மென்டர் பண்றாரு. பவுல என்ன பண்றாரு? தீமோத்தேயும் டைட்டஸ் நிறைய பேர் மென்டர் பண்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோசஸ் ஜோஷுவாவை மென்டர் பண்றாரு, எலைஜா எலிசாவை மென்டர் பண்றாரு, ஏலி சாமுவேலை மென்டர் பண்றாங்க, இயேசு கிறிஸ்து டிசைபிள்ஸை மென்டர் பண்றாங்க. சோ டிசைபிள்ஸ் எத்தனையோ பேரை மென்டர் பண்ணாங்க, அதனாலதான் நாம எல்லாம் இருக்கிறோம். ஓகே, சோ அது வந்து என்னன்னா ஒரு சீனியர் அந்த வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளையோ அந்த ஒரு சவால்களையோ கடந்து சென்ற ஒரு ஆள் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் மென்டர் மென்டி. ஓகே, அக்கௌண்டபிலிட்டிக்கும் மென்டர் மென்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அக்கௌண்டபிலிட்டி வந்து நான் என்னோட சேம் ஏஜ் குரூப்லயோ இல்ல என்னை விட சீனியர்கிட்டயோ நான் பொறுப்புணர்வோடு இருக்கிறது. ஓகே, மென்டர் மென்டி வந்து என்னோட ஸ்கில்ஸ்லயும் என்னோட ஒவ்வொரு காரியத்திலையும் வளர்வதற்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது மென்டர் மென்டியோட இது. ஓகே, நிறைய பேர் வந்து அக்கௌண்டபிலிட்டி, இப்ப நாங்க வந்து பிகினிங்ல எங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எங்க மென்டர் இருந்தாங்க. எங்க ஃபேமிலி மினிஸ்ட்ரியில எங்களை ராட் அண்ட் ரூத்தி அவங்க எங்களுக்கு மென்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க EUGF-ல எல்லாம் இருந்தோம், அங்கேயும் நிறைய மென்டர்ஸ் இதெல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அதுலயே அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இருந்தாங்க. ஒரு 3 கப்பிள் நாங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் உண்டாக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா அந்த எல்லாருக்கும் அவங்க 2 பேருக்கும் டிரான்ஸ்பர் ஆகி போன பிறகு எங்களுக்கு அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையல. அப்போ நாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் கிடைப்பாங்கன்னு சிலவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது ஃபெயிலியர் ஆச்சு. அதனால ஃபெயிலியர் ஆகும்போது நாம சோர்ந்து போக கூடாது. ஓகே, இதுல ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்கு. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நிறைய எல்லாரும் வந்து இந்த கான்பிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது.
அதனாலதான் வந்து 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எலைஜா வந்து 400 பகால் இது பண்றவங்களை கொன்னுட்டு எசபெல் வந்து என்ன பண்றாங்கன்னா எலைஜாவை வந்து சேலஞ்ச் பண்ணும்போது எலைஜா வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுறாரு. அவரு போய் நான் சாகணும்னு போகும்போது ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒருத்தன் தான் ஆண்டவரே தப்பிச்சிருக்கேன், உங்களை வணங்குற நான் ஒருத்த மாத்திரம்தான் இதுல போய் இருக்க, மத்த எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருத்தன் இல்லப்பா, நான் 7000 பேரை வந்து நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்ல பத்திரமா வச்சிருக்கேன், அவங்க யாருமே பாகால கும்பிடாதவங்க. அப்ப நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஃபெயிலியர் நடக்கும்போது நான் மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தை ஐயோ யாரையுமே நம்ப முடியாது அப்படி கிடையாது, ஆண்டவர் நம்புறவங்களை வச்சிருக்கிறார். God has kept remnant. ஓகே, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை காமிச்சு தருவதற்கும் நாம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட கொடுங்க அக்கௌண்டபிளா இருக்கிறதுக்கு. ஆனா வந்து இனிஷியலா பாத்தீங்கன்னா நிறைய ஏமாறுவோம். எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு போர்வையில வராங்க நிறைய பேர். நாங்க 2-3 இடத்துல போய் ஏமாட்டோம் நல்ல ஆளுங்கன்ட்டு. பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, நான் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்லாம் பேசுவாங்க. ஓ நல்ல ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்காங்கன்னு பார்த்தா உள்ள போய் உட்கார்ந்ததான் தெரியுது என்ன இருக்கு, என்ன குட்டி சாத்தா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகணும், தயாரா இருக்கணும், விலகணும். ஓகே, நம்ம அட்வென்ச்சரஸா இருக்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நான் இனிமே யாரையும் ஃப்ரெண்டா சேர்க்க மாட்டேன், அக்கௌண்டபிளா இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. திருப்பியும் நாங்க ஜெபிச்சோம், ஆண்டவர் எங்களுக்கு நல்ல அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை கொடுத்திருக்கிறாரு. சோ எங்களால வந்து நல்ல மனசு திறந்து அவங்ககிட்ட பேச முடியுது. சோ அது ரொம்ப அவசியம் நம்மளுக்கு. அதனால வந்து நம்ம ஃபெயிலியர் நடக்கும்போது நம்ம மனசை சோர்ந்து போக விடாம தேவன் சொன்ன இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ மாத்திரம் அல்ல, நான் இன்னும் நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளைகளை காமிச்சு தருவரும், அதை தேடி நம்மளை நடத்துவதற்கு அவரோட பலம் நம்மளுக்கு வேணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு நல்ல பார்ட்னர்ஸை கொடுப்பாரு, நல்ல மென்டர்ஸை கொடுப்பாரு. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இல்லாம ஒரு கிறிஸ்தவ லைஃப் வந்து நம்ம வந்து ஒரு தேவனுக்கு அந்த வளர்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா தேவை. இல்லாத ஒரு லைஃப் வளர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தனி விறகு எரியாது, ஒரு 2 விறகு சேர்த்து வச்சாதான் எரியும். நீங்க தேவனுக்கென்று கொழுந்து விட்டு எரியணும்னா you need others in your life. எஸ்பெஷலி ஊழியத்துல இருக்கவங்க எல்லாம் பாஸ்டர்ஸ்ல இருந்து யாரா இருந்தாலும் சரி, அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னு இருக்கணும், ஒரு அவசியம். வாரம் நம்ம ஒரு 15 நிமிஷமா 1/2 மணி நேரமா உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசி நம்ம செய்ததெல்லாம் சொல்லணும். சபலம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துச்சு எப்படி ஓவர் கம் பண்ண, இல்லைன்னா அந்த நேரத்திலே வந்து போன் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஜாம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ஊழியக்காரங்களும் ஒரு இது வேணும். அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இடையில நீங்க என்ன ஒரு டீல் இருக்கணும்னா, நம்ம பேசுற வாட் எவர் நம்ம பேசுறது இந்த 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும், இதை விட்டு நம்ம வெளியே போக கூடாது அப்படின்ற நம்ம 2 பேருமே ஒரு டீலுக்குள்ள வரணும். அது ரொம்ப அவசியம். நம்ம 2 பேரும் அது ஆண்டவருடைய முன்னாடி ஜெபிச்சு முதல்ல தொடங்கும் போதே, ஆண்டவரே நாங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் வெளியே நாங்க வளரக்கூடாது அப்படின்றதுல ஆரம்பிச்ச பிறகுதான் நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனது விட்டு பேசுறதும் அந்த பேசும்போது ஹெல்ப் பண்றதும் நம்ம செய்யணும். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. ஜெபிச்சு